இந்த அம்மாவோட கணவன் கம்மியான சம்பளம் எடுக்கிறதுனால கணவனை பார்த்து சொல்றாங்க, நீ எப்பயாவது நான் ஆசைப்பட்டதை வாங்கி தந்திருக்கியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயான்னு சொல்லி கேட்கும்போது கணவன் சொல்றாரு, நானும் நல்ல வேலை ஏதாவது பார்த்து தேடிக்கிட்டு தாமா இருக்கேன், நல்ல வேலையில் சேர்ந்தா என்னாலையும் அதிக சம்பளம் எடுக்க முடியும், புரிஞ்சுக்கன்னு சொல்லும்போது மனைவி சொல்றா, இப்ப சும்மா தானே இருக்க, ஏதாவது மூட்டை தூக்குற வேலைக்கு சரி போலாம் தானே, காய்கறி வாங்க கூட வீட்டுல பணம் இல்லன்னு சொல்லும்போது இதை கேட்ட கணவனும் அவரோட பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்றாரு, ஒரு 500 ரூபாய் பணம் இருந்தா என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடுன்னு. அப்ப அந்த பையன் சொல்றா, நீ வாங்கின பணத்தையே கொடுக்கறல, அதுல என்கிட்ட மறுபடியும் பணம் கேட்கறியாடா நாயன்னு சொல்லிட்டு இவரை வந்து திட்டுறான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது பையனை கூட்டிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மனைவி ரொம்ப சோகமா இருக்கும்போது இவங்களுக்கு கால் வருது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க ராங் நம்பர்னு. அதுக்கப்புறமா கணவனு வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டுல பூசை பண்ணிக்கிறத பார்த்துட்டு அவரோட மனைவி கிட்ட வந்து சொல்றாரு, பக்கத்து வீட்டுல எல்லாம் பாரு பூசை பண்றாங்க, நீயும் குளிச்சிட்டு பூசை பண்ணிருக்கலாமேன்னு சொல்லும்போது மனைவி சொல்றா, பூசை எல்லாம் பண்ணா நீ சம்பாதிச்சு கிழிச்சிருவியான்னு. இதை கேட்ட கணவனும் ரொம்ப கவலைப்படுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது பைக்கு இஎம்ஐ கட்டாதனால அந்த ஆள் வந்து சொல்லிட்டு போறான், பைக்கு இன்னும் நீங்க இஎம்ஐ கட்டல, இனிமே இஎம்ஐ கட்டாட்டே உங்க பைக்கை நாளைக்கே தூக்கிட்டு போயிருவேன்னு சொல்லும்போது இதை கேட்ட கணவனு என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கும்போது மனைவி வந்து சொல்றா, பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டாதனால ஸ்கூல்ல இருந்து துரத்தி அனுப்பிட்டாங்க, பணத்தை கூடிய ஸ்கூல் ஃபீஸை கட்டணும்னு சொல்லும்போது இதை கேட்ட கணவனும் எல்லாத்துக்கும் பணம் தான் தேவைப்படுது, பணம் என்னதுக்கு என்ன சாவடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மனைவி போட்டு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா மனைவி பாத்தீங்கன்னா கோவிச்சுக்கிறாங்க. இதனால கணவன் என்ன மன்னிச்சிருமா, ஏதோ டென்ஷன்ல ஒன்னு அடிச்சிட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது மனைவி பாத்தீங்கன்னா கணவன் கூட பேசாம போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து அந்த மொபைல் கால்ல அந்த ஆள் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் ஆகுது. கணவன் வெளியில போனதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாம மொபைல்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அந்த ஆள் சொல்றான், உங்களை மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அதனால பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வாங்கன்னு. அப்ப அந்த அம்மாவும் என் பையனை கூட்டிட்டு நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து வெயிட் பண்றாங்க. அப்ப அந்த ஆள் கால் பண்ணி சொல்றான், என்ன மன்னிச்சிருங்க, பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தான் நான் இருக்கேன், அதனால அங்க வாங்கன்னு சொல்லும்போது இந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. இப்படியே பல மணி தேலங்களாவது கால் பண்ணவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சருமே வரல. அப்படியே அங்க இருக்க ஒரு லேபரை போட்டு அடிக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த அம்மாவோட கணவன் தான். இவங்க பணம்னு கேட்டனால குடும்ப கஷ்டத்துக்காக பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இத பார்த்தோன்னு இந்த அம்மா கண் கலங்கி பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கணவனுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண பார்த்தோம்னு சொல்லி அவங்களோட தவறை உணர்ந்து கதறி எழுதுறாங்க.